தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கத்தை கூறிக்கொண்டு, என் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இக்காணொளியூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இக்காணொளியூடாக கல்வி பொது தராதர உயர்தர கலைப்பிரிவில் தமிழ் மொழி பாட மாணவர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் மாணவர்களே. காப்பொத்த உயர்தரத்தின் கலைப்பிரிவில் முதலாம் தவணை பாடத்திட்டத்தில் இடம்பெறும் பாரதிதாசன் என்கின்ற கவிதைகளில் மானிட சக்தி என்ற கவிதையோடு நாம் இணைந்து கொள்வோம். இக்கவிதை பாவேந்தர் பாரதிதாசனால் படைத்தளிக்கப்பட்டதாகும். கவிதைக்குள் நுழைவதற்கு முன்னர் கவிஞரை பற்றிய சிறிய அறிமுகத்தோடு இக்கவிதைக்குள் நாம் இணைந்து கொள்வோம். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, ஏழு கடல் அவள் வண்ணமடா, அங்கு தங்கும் வெளியினில் கோடியண்டம், அந்த தாயின் கைப்பந்தன ஓடுமடா, ஒரு கங்குலின் ஏழு முகிலினமும் வந்து கர்ச்சனை செய்வது கண்டதுண்டோ, எனில் மங்கை நகைத்த ஒலியெனலாம், அவள் மந்த நகை அங்கு மின்னுதடா, காளை ஒருவன் கவிச்சுவையை கரை காண நினைத்த முழு நினைப்பில் அன்னை தோளசை தங்கு நடம்புரிவாள், அவன் தொல்லறிவாளர் திறம் பெறுவான், ஒரு வாழைச் சுழற்றும் விசையினிலே இந்த வையம் முழுவதும் செய்வேன் என நீள இடையின்றி நீ நினைத்தால் அம்மை நேர்படுவாள் உந்தன் தோளினிலே என தன் முதல் கவிதையை பாடி கவிதா உலகில் அடியெடுத்து வைத்தவர் பாரதிதாசன். கனகசுப்புரத்தினம் என்ற இயற்பெயரை உடைய இவர் பாரதி மீது கொண்ட தீராத அன்பால் அவரை குருவாக ஏற்றவர். அவரை குருவாக ஏற்று தன்னை தாசனாக்கி பாரதிதாசனாகினார். தாய்மொழி பற்றும் நிறைந்த மொழிப்புலமையும் கொண்ட பாரதிதாசன் தனது 18வது வயதிலேயே அரசினர் கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். அறிஞர்களாய் திகழ்ந்த பெரும் புலமையாளர்களின் ஆட்காட்டி விரல்களை எல்லாம் மூக்கு நுனிவரை கொண்டு சென்ற பெரும் புலமையாளன் பாரதிதாசன். தடிப்பான மீசை, எடுப்பான தோற்றம், ஆணித்தரமான பேச்சு, தலைக்கேறிய தமிழ் மயக்கம், கனல் தெறிக்கும் கவிவரிகள், கருவளைய கண்ணாடி, கரைபடியா தமிழ் மணங் கமழும் கம்பீர ஆடை, இவை பாரதிதாசனின் முகவரிகள். கொள்கைக்கு போராடும் குணம், நகைச்சுவை உணர்வு, தன்மான கொள்கை, கம்பீரம், சீர்திருத்த போக்கு, இவற்றை தன் அகவரிகளாய் வரித்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கெடுத்தூதியவர் பாரதிதாசன். இத்தகைய இயல்பமைந்த பாரதிதாசனின் படைப்புகளாக தமிழுலகமெங்கும் சிதறிக் கிடக்கும் விதைகள் பல பல. அவ்விதைகள் இன்று கவிதை தொகுப்புகளாக, இசைப்பாடல்களாக, நாடகங்களாக, காவியங்களாக, கட்டுரைகள், திரைப்படங்கள் என பல்வேறு பிம்பங்களாக மனித குலத்தை சீர்திருத்தி நிற்கின்றன. இவரது படைப்புகளாக கவிதைகளின் வரிசையில் புரட்சி கவி, புகழ் மலர்கள், பாரதிதாசன் கவிதைகள், பாரதிதாசன் ஆத்திசூடி, தாயின் மேல் ஆணை, தமிழுக்கு அமுதென்று பேர், குயில் பாடல்கள், அழகின் சிரிப்பு போன்றவை இவரது கவிதை பூக்களாக மலர்ந்து அழகு செய்து நிற்கின்றன. இசைப்பாடல்களாக இசையமுது தொகுதிகள், இந்தி எதிர்ப்பு பாடல்கள், ஏற்ற பாட்டு, ஒரு தாயினுள்ளம் மகிழ்கிறது, தேனருவி என இவரது இசைஞானத்தை பறைசாற்றும் இன்னிசை பாடல்கள் ஏராளம். நாடகங்களின் வரிசையில் இன்பக் கடல், அமைதி, கற்கண்டு, கலைக்கூத்தியின் காதல், நல்ல தீர்ப்பு, படித்த பெண்கள், பாரதிதாசனின் புதிய நாடகங்கள், பிசிடாந்தையார் என இவரது நாடகங்கள் பல பல. காவியங்கள் வரிசையில் இருண்ட வீடு, கடல்மேல் குமிழிகள், கண்ணகியின் புரட்சி காப்பியம், குடும்ப விளக்கு, தமிழச்சியின் கத்தி, பாண்டியன் பரிசு, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், போர் மறவன் என காவியங்கள் எண்ணிறைந்தவை. கட்டுரைகள் உலகுக்கோர் ஐந்தொழுக்கம் என உலகுக்கு ஒழுக்கத்தை போதித்தவர்
பாவேந்தர் பாரதிதாசன். மானுடம் போற்று என மானுட சக்தியின் மகத்துவத்தை கட்டுரையாகவும் வடித்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். ஏனையவை பாரதிதாசன் கடிதங்கள், திரைக்கதைகள், பாரதிதாசனின் சொற்பொழிவுகள், பாரதிதாசனின் கேள்வி பதில்கள், பாரதிதாசனின் ஆத்திசூடி துணுக்குகள். இவ்வாறாக பாரதிதாசனின் கதைகள் பல பிம்பங்களாக இவ்வுலகை பறைசாற்றி நிற்கின்றன. இத்தகைய ஆளுமைகள் கொண்ட பாரதிதாசனின் மானிட சக்தி கவிதை தொடர்பான ஒரு கண்ணோட்டத்திற்குள் நுழைந்து கொள்வோம். வாருங்கள் பிள்ளைகளே. பாரதியின் கவிதை தொகுதியின் முதல் பகுதியில் புதிய உலகம் எனும் தலைப்பின் கீழுள்ள கவிதைகளில் ஒன்றாக விளங்குவதே மானுட சக்தி என்ற கவிதையாகும். மானுட சக்தியின் மகத்துவத்தை இக்கவிதையின் பேசுபொருளாக நாம் காணலாம். சுருங்கக் கூறின் மானுட சக்தியின் மகத்துவம் பேசுவதே மானுட சக்தியாகும். இக்கவிதையின் ஆழ மூழ்கி பொருள் புதுமையையும் கருத்து செறிவையும் அள்ளிப்பெருக முற்படும் போது ஒரு அழகிய சினிமா பாடல் நினைவுக்கு வருகின்றது. வானம் என்ன வானம் தொட்டு விடலாம், வெல்லும் வரை வாழ்வை வென்று விடலாம், வில்லாக வானவில்லை கையில் ஏந்த வேண்டும், அம்பாக மின்னல்களை அள்ளி வர வேண்டும், நிலவுக்கு மேலே நின்று ஜே போட வேண்டும், விண்வெளியின் மேலே புல்வெளி வைப்போம், புல்வெளியின் மேலே பூத்து கிடப்போம் என்ற சினிமா கவிஞரின் வரிகளுக்கு அடியெடுத்து கொடுத்த பாரதிதாசனின் கவிவரிகள் இக்கவிதையில் இடம்பெற்றிருப்பதை காண முடிகின்றது. ஆம், மானுட சக்தி மீது நம்பிக்கை கொண்டால் வானமும் வசப்படும். காட்டிலே வாழ்ந்த மனித இனம் நதிக்கரையில் பரிணாம வளர்ச்சி பெற்று நாகரிக மாற்றங்களுக்குள்ளாகி கடலையும் தாண்டி அகில உலகுக்கும் இன்று நிலை பெற்று நிற்பதற்கு மனிதனுக்குள் இருக்கும் சக்தியே காரணம் என்கின்றார் பாவேந்தர் பாரதிதாசன். இச்சக்தி பெற்ற மனிதன் எல்லாவற்றுக்கும் இல்லாத பகுத்தறிவென்னும் மேலுமொரு சக்தியையும் கைக்கொண்டுள்ளான். அப்பகுத்தறிவின் துணை கொண்டு உலக நன்மைக்காக செயற்பட வேண்டும். சமத்துவ கண்ணோட்டத்தில் அனைத்தையும் நோக்கி உலகாள வேண்டும். அதுவே மானுட தன்மையின் சிறப்பாகும் என்பதை இக்கவிதை ஒவ்வொரு மனிதனது உள்ளத்திலும் ஆழப்பதித்து நிற்கின்றது. அன்பான மாணவ செல்வங்களே, இத்தகைய ஒரு அறிமுக கண்ணோட்டத்தோடு இக்கவிதையை அள்ளிப்பருகுவோம். வாருங்கள். மானிட சக்தி என்ற கவிதையின் முழு வடிவத்திற்குள் நாம் செல்வோம். மானிட தன்மையை கொண்டு பலர் வையத்தை ஆள்வது நாம் கண்டதுண்டு. மானிட தன்மையை நம்பி அதன் வன்மையினால் புவி வாழ்வுகொள் தம்பி. மானிடம் என்றொரு வாளும் அதை வசத்தில் அடைந்திட்ட உன் இரு தோளும் வானும் வசப்பட வைக்கும், இதில் வைத்திடும் நம்பிக்கை வாழ்வை பெருக்கும். மானிட தன்மையை கொண்டு, மனித தன்மையை கொண்டு பலர் இந்த வையத்தை ஆள்வதை நாம் கண்டிருக்கின்றோம். இந்த மானிட தன்மையை நம்பி அந்த தன்மையிலே நம்பிக்கை வைத்து அதனுடைய வல்லமையால் நீயும் புவியின் வாழ்வை வெற்றி கொள்ள வேண்டும் என்று பாரதிதாசன் இந்த கவிதையிலே அழைப்பு விடுத்து நிற்கின்றார். மானிடம் என்றொரு வாளும் அதை வசத்தில் அடைந்திட்ட உன்னிரு தோளும். இங்கு வாழ், தோள், எதுகை ஒத்தோசையோடு அமைகின்ற இந்த சொற்களினூடாக அவர் சொல்ல வருவது, வீரத்தையும் கடின உழைப்பையும் நீ பெற்றிருக்கின்றாய். இதனால் வானத்தையும் வசப்பட வைக்கும் ஆற்றல் உன்னிடம் இருக்கின்றது. இதில் நீ கொள்ளும் நம்பிக்கை, மனித சக்தியில் நீ கொள்ளும் நம்பிக்கை மனித வாழ்வையே பெருக்கும் என்கின்றார் பாரதிதாசன். மானிடன் வாழ்ந்த வரைக்கும், இந்த வையத்திலே அவன் செய்த வரைக்கும் மானிடத் தன்மைக்கு வேறாய் ஒரு வல்லமை கேட்டிருந்தால் அதை கூறாய். மானிடம் என்பது புல்லோ அன்றி மரக்கட்டையை குறித்திட வந்த சொல்லோ? கானிடை வாழ்ந்ததும் உண்டு,
பின்பு கடலை வசப்படச் செய்ததும் அதுதான். மானிடன் இந்த உலகத்திலே வாழ்ந்த வரைக்கும், இந்த வையகத்திலே அவன் கண்டுபிடிப்புகள் வாயிலாக செய்த அனைத்து வரைக்கும், மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக வேறொரு சக்தியால் அவன் சாதனைகளை படைத்திருப்பதை நீ கேள்விப்பட்டிருந்தால் அதை எனக்கு கூறு என்று வினா தொடுக்கின்றார் பாரதிதாசன். மானிடம் என்பது புல்லோ அல்லது மரக்கட்டையை குறித்திட வந்த ஒரு சொல்லோ? இங்கே புல்லோ சொல்லோ எதுகை தலைப்பை மீண்டும் தொடுக்கின்றார். புல் மரக்கட்டை, அற்பத்தனமானது புல், உணர்ச்சியற்றது செயலற்று கிடப்பது மரக்கட்டை. மனிதன் என்கின்ற சொல் புல்லை போன்ற அற்பத்தனமானதோ, மரக்கட்டை போல் செயலற்று கிடக்கக்கூடியதோ? நீ சொல். காட்டுக்குள்ளே வாழ்ந்து திரிந்த மனித இனம் நதிக்கரைகளிலே நாகரிக மோகத்தை அடைந்து, கடலையும் கடந்து நாகரிகமடைந்து பரிணாம வளர்ச்சி காணச் செய்தது அவனுக்குள்ளே ஒளிந்திருக்கும் மனித சக்தி அல்லவா என்பதை சிந்திக்க தூண்டுகின்றார் பாவேந்தர் பாரதிதாசன். மானிடம் போற்ற மறுக்கும் ஒரு மானிடம் தன்னை தன் உயிரும் வெறுக்கும். மானிடம் என்பது குன்று, தன்னில் வாய்த்த சமத்துவ உச்சியில் நின்று மானிடருக்கு இனிதாக இங்கு வாய்த்த பகுத்தறிவாம் வெளியாலே வான் திசை எங்கனும் நீ பார், வாழ்வின் வல்லமை மானிடத் தன்மை என்றே தேர். மானிடத் தன்மையை, மானிட சக்தியை போற்ற மறுத்தால், அந்த மானிட சக்தியை மதிக்க மறுத்தால், அந்த மானிடனுக்குள் இருக்கின்ற உயிரும் அவனை வெறுக்குமா? எவ்வளவு அற்புதமான வரி! உயிர் மனிதனை மதிப்பது அவன் செயற்படும் போதுதானா? மானிடம் போற்ற மறுக்கும் ஒரு மானிடம் தன்னை தன் உயிரும் வெறுக்கும். மானிடம் என்பது குன்று, மனிதன் என்பது குன்று, மனிதன் என்பது உச்சி, மனிதம் என்பது சிகரம். அதில் வாய்த்த சமத்துவ உச்சியில் நின்று, அந்த குன்றின் உச்சியிலே நீ நின்று, வாய்த்த சமத்துவ உச்சியினேல் என்று மானிடருக்கு இனிதாக ஒரு அற்புதமான கருத்தொன்றை இங்கே பாரதிதாசன் பதிவு செய்கின்றார். மாணவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே எந்த உயிருக்கும் இல்லாத ஒரு அற்புத சக்தி எங்களுக்கு வாய்த்திருக்கின்றது. மனிதா, உனக்கு வாய்த்திருக்கின்றது. எது உனக்கு வாய்த்த சக்தி? பகுத்தறிவு. நன்மை தீமையை பகுத்து ஆராய்ந்து நல்லது கெட்டதை தவிர்த்து விலக்கி வாழ வேண்டிய அறிவு உனக்கு வாய்த்திருக்கின்றது. இது ஏனைய உயிர்களுக்கு இல்லாத ஒரு அபூர்வமான சக்தி. இந்த சக்தியை நீ உன்னகத்தே கொண்டிருக்கின்றாய். எனவே மனித தன்மையால் இந்த சக்தியையும் பெற்ற நீ, இந்த சக்தியால் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை நீக்க வேண்டும். சமத்துவ கண்ணோடு நீ எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். உன் சமத்துவ நோக்கால் இந்த உலகத்தை நீ மாற்ற வேண்டும், புது புறப்படைய வைக்க வேண்டும் என்று பாரதிதாசன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுப்பது போல் இக்கவிதை அமைந்து செல்கின்றது. ஆம் மாணவர்களே, இந்த கவிதையின் கருப்பொருளாக எதனை நாங்கள் கூறலாம்? இந்த கவிதையின் கருப்பொருளாக நாம் எதனை கூறலாம்? இந்த கவிதையில் பாரதிதாசன் சொல்ல விளைகின்ற செய்தி என்ன? இந்த கவிதையினூடாக அவர் எமக்கு காட்ட விளைகின்ற செய்தி என்ன? ஒரே சொல்லில் அதை நாம் கூறுவதாக இருந்தால், மானிட சக்தி மகத்துவம் மிக்கது. மனித சக்திக்கு இணையானது இவ்வுலகில் எதுவும் இல்லை. மனித சக்திக்கு அப்பாற்பட்டது இவ்வுலகில் எதுவும் இல்லை. மனித சக்தியால் கட்டுப்படுத்தக்கூடியவைதான் இந்த உலகில் உள்ள அனைத்தும் என்கின்றார் பாவேந்தர் பாரதிதாசன். இதை இன்னும் விரிவாக பார்த்தால், மகத்துவம் மிக்க மனித சக்தியை பெற்ற நாம், சக்தியையும் அதனோடு கூட பகுத்தறிவையும் பெற்ற நாம், அந்த பகுத்தறிவு சிந்தனையால் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். பார்ப்பதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. அந்த உலகத்தை பார்த்து நம்பிக்கையோடு இந்த உலகத்தின் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி மானுட மேம்பாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கவிதையினுடைய கருப்பொருளாக, மைய கருத்தாக, கவிதையில் பிழிந்தெடுக்கின்ற சாராக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த கவிதையில் இளையோடும் கருத்துக்களாக பின்வரும் விடயங்களை நாங்கள் எடுத்து நோக்கலாம். மானுட சக்தி மீது நம்பிக்கை கொண்டால் அனைத்தையுமே இவ்வுலகில் நாங்கள் வெற்றி கொள்ளலாம். மானுட சக்தி மீது நம்பிக்கை கொண்டால் அனைத்தையும் இவ்வுலகில் நாங்கள் வெற்றி கொள்ளலாம்.
தன் மீதும் தன் சக்தி மீதும் நம்பிக்கை வைக்க மறுப்பவனை, அதாவது மனித சக்தியை மதிக்காதவனை அவனது உயிர் கூட வெறுக்கும். அவனது உயிர் கூட வெறுக்கும். உயிர் எங்களை மதிக்க வேண்டுமென்றால் எனக்குள் இருக்கும் சக்தியால் நான் எதையாவது சாதிக்க வேண்டும் என்பது இந்த கவிதையில் இளையோடு முக்கிய கருத்தாக காணப்படுகின்றது. மானுட சக்தியை பெற்றவர்களுக்கு உலகில் உள்ள அனைத்துமே அடிபணியும் என்கின்றார் பாரதிதாசன். அனைத்தையும் அடிபணிய செய்யலாம். கடலை வசப்படுத்தலாம், வானத்தை வசப்படுத்தலாம், அனைத்தையும் நீ வசப்படுத்தலாம் என்பதை அழகாக இங்கே பாரதிதாசன் குறிப்பிட்டு செல்லுகின்றார். வாழ்வில் சக்தி மானிட சக்தி, உனக்கு வேறு சக்தி கிடையாது. வாழ்விலே சக்தி மானிட சக்தி. இந்த வாழ்வில் எமக்கிருக்கின்ற சக்தி மிக பெரும் சக்தி. மானிட சக்தியின் வல்லமையாலே தான் இவ்வுலகத்தை பலரும் ஆளுகின்றனர். இந்த உலகத்தை பலர் ஆள்கின்றனர். அறிவால் ஆள்கின்றனர், உழைப்பால் ஆள்கின்றனர், தங்களுடைய நேர்மையான அரும் பண்புகளால் இந்த உலகத்தை ஆள்கின்றனர், வெற்றி கொள்கின்றனர், மனித மனங்களை ஆள்கின்றனர். காரணம் அவர்களுக்குள்ளே இருக்கும் மானிட சக்தி. மனித ஆற்றலுக்கு நிகராக இந்த உலகில் எவையுமே இல்லை என்பதை இந்த கவிதை அருமையான கருத்தாக பதிவு செய்து செல்கின்றது. காட்டிலே சவால்களை எதிர்த்து ஆபத்துக்களுடன் வாழ வலிமை தந்தது இந்த மானிட சக்தி. பாருங்க, மனித ஆற்றலுக்கு நிகராக இவ்வுலகில் எவையும் இல்லை என்பதற்கு தரப்பட்டிருக்கின்ற எடுத்துக்காட்டுகளை அழகாக பாரதிதாசன் கூறி செல்லுகின்றார். காட்டிலே சவால்களை எதிர்த்து ஆபத்துக்களுடன் வாழ வலிமை தந்ததும் மானிட சக்தி. காட்டு வாழ்வு நீங்கி நதிக்கரைகளில் தோள் வலிமையால் உழைத்து உண்டு வாழ வழி செய்ததும் மானிட சக்தி. கடலையும் வசப்படுத்தி உலகையே வெற்றி கொண்டு நாகரிகம் படைத்தோராய் பரிணாம வளர்ச்சி அடைந்து கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு மண்ணிலும் விண்ணிலும் அரிய சாதனைகளை படைப்பதற்கு வழி செய்ததும் மானிட சக்தியாகும் என்பதை அழகாக அவர் குறிப்பிடுகின்றார். மானிட சக்தியினை கொண்டு ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி பகுத்தறிவோடு மனித முன்னேற்றத்துக்காக உழைக்க வேண்டும். இந்த கவிதையினூடாக பாரதிதாசன் அறைகூவல் விடுத்து நிற்கும் செய்தி இதுதான். மனித சக்தியினை கொண்டு ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி பகுத்தறிவோடு மனித முன்னேற்றத்துக்காக உழைக்க வேண்டும். மானிட சக்தியின் இயல்புகள் வீரமும் தோள் வலிமையும். மனிதனுக்கு வாய்த்திருப்பது வீரம், தோள் வலிமை. இங்கு வாழ் வீரத்தின் குறியீடாக வருகின்றது, தோள் உழைப்பின் குறியீடாக வருகின்றது. இயல்பிலேயே வீரம் மிக்க மனிதன் மனிதகுல நன்மைக்காக அரும்பாடுபட்டு உழைத்து மனித சக்தியின் மகத்துவத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பதை கவிதை உட்கிடக்கையாக பதிவு செய்து செல்கின்றது. மனிதன் என்பவன் புல் மரக்கட்டை ஆகிய ஜடங்களை போன்றவன் அல்ல. புல் அற்பமானது, மரக்கட்டை செயலற்றது, உணர்வற்றது, இயங்கு நிலையற்றது. அப்படி கிடக்கக்கூடியவன் அல்ல மனிதன். மனிதன் இயங்க வேண்டியவன், இயங்கு நிலையில் எப்பொழுதும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டியவன், விடாமுயற்சியாலும் வெற்றியாலும் அடைய முடியாத சாதனைகளை அடைய துடிக்க வேண்டியவன் மனிதன் என்பதை பாரதிதாசன் அழகாக எடுத்துக்காட்ட 2 உதாரணங்களை பயன்படுத்துகின்றார். மனிதா நீ புல் அல்ல, மனிதா நீ மரக்கட்டை அல்ல, நீ மனிதன் என்பதை உணர்ந்து கொள் அழகாக குறிப்பிடுகின்றார். இந்த மானிட சக்தி என்கின்ற கவிதை பற்றி பாரதிதாசன் கூறுகின்ற விடயங்களாக நாம் இந்த விடயங்களை பார்க்கலாம். மனித சக்தி அனைத்து சக்திகளை விடவும் வலிமையானதாகும். அனைத்து சக்திகளை விடவும் மனித சக்தி வலிமையானதாகும். மனித சக்தியினை கொண்டு பலர் இவ் உலகத்தினை ஆள்கின்றனர். மனிதன் என்ற சொல் புல் போன்ற அற்பமான பொருள் அல்ல, மரக்கட்டை போன்று செயலற்று கிடக்கும் பொருளும் அல்ல. மானிட சக்தி பெருகிக்கொண்டே இருக்கக்கூடியதும் செயற்திறனுடையதும் ஆகும். மனிதனிடத்திலே இருக்கின்ற சக்தி அவனிடம் பெருகிக்கொண்டே இருக்கக்கூடிய சக்தி, செயற்திறன் மிக்க சக்தி, அது பெருகிக்கொண்டே இருக்கக்கூடியது என்பதை அழகாக எடுத்து காட்டுகின்றார். மானிடம் என்பது வாழ், அது வீரம் மிக்கது. மனிதா நீ வீரன், கோழை அல்ல, முடங்கி கிடக்காதே. உன்னால் சரித்திரமாக்கப்பட வேண்டிய சாதனைகள் பல இருக்கின்றன. உன் கைப்பட்டு துலங்க வேண்டியவை பல இருக்கின்றன. எழுந்து அவற்றை தொடு. நீ சோம்பி கிடப்பவன் அல்ல, நீ புல்லும் அல்ல, மரக்கட்டையும் அல்ல என்பதை அழகாக சொல்லுகின்றார். மானிடம் என்பது குன்று, உயர் சக்திகள் நிறைந்தது, உயர்ந்தது, அனைத்தையும் விட மேம்பட்டது மனிதன் என்பதை அவர் எடுத்து காட்டுகின்றார். மானிட தன்மையில் நம்பிக்கை கொண்டால் நல்வாழ்வு வாழலாம். மானிட தன்மையிலே நம்பிக்கை கொண்டால் நல்வாழ்வு வாழலாம் என்பதை பாரதிதாசன் அழகாக முன்வைக்கின்றார்.
மனிதனுக்கும் மனித சக்திக்கும் நிகராக இவ்வுலகத்தில் வேறொன்றும் இல்லை என்பதையும் அவர் எடுத்து காட்டுகின்றார். மனித சக்திக்கு நிகராக இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை என்பதை அழகாக பதிவு செய்கின்றார். பாடல் அடிகளை நாம் தொடுத்து பார்க்கின்ற போது, மனித சக்திக்கு நிகராக இந்த உலகத்தில் வேற எதையாவது நீ கண்டால் எனக்கு கூறு என்று அவர் கேட்டதனூடாக அந்த விடயத்தை அவர் எடுத்து காட்டுகின்றார். மனித வாழ்வு பரிணாம மாற்றங்களை காண மானுட சக்தியே உதவியது. காடுகளில் வேடர்களாக திரிந்த யுகம் மாறி நதிக்கரைகளிலே நாகரிகம் படைத்தோராய் விலங்குகளை வேட்டையாடி அடுப்பிலிட்டு வேக வைத்து உண்டு உயிர் வாழும் அளவிற்கு அறிவுமிக்கவர்களாக மாறியவர்கள் கடலை தாண்டி தொழில் செய்து கடலையும் தாண்டி வெற்றி கொண்டு கடல் கடந்த நாடுகளிலும் ஆளுகை செல்லும் அளவுக்கு இன்று மனித சமுதாயம் வளர்ந்திருக்கின்றது என்றால் அவனுக்குள்ளே இருக்கும் சக்தியின் பிரவாகத்தால் தான் அது சாத்தியமாகியது என்பதை அழகாக பாரதிதாசன் இந்த கவிதையிலே முன்னிறுத்தி செல்லுகின்றார். மனிதன் வலிதானவன், அந்த வலிமையின் உச்சியில் ஏற்றத்தாழ்வுகளற்ற சமத்துவத்துடனும் பகுத்தறிவுடனும் வாழ வேண்டும் என்பதை அழகாக தன்னுடைய கவிதையிலே அவர் பதிவு செய்து செல்கின்றார். மனித சக்தியை நம்பினால் வானம் கூட வசப்படும். உன் சக்தியை நீ நம்பு, உன்னுக்குள் ஒளிந்திருக்கும் ஆற்றலை நம்பு, ஆற்றல் பிரவாகத்தினை நம்பு, அந்த ஆற்றலை வளர்ப்பதற்கான உன்னுடைய செயற்பாடுகளை தொடங்கு, வானம் கூட உனக்கு கீழே இருக்கும் என்று நம்பிக்கை ஊட்டுகின்றார் பாரதிதாசன். இந்த கவிதையில் நாம் காணக்கூடிய அணிச்சிறப்புகளாக அருமையாக பல அணிகளை பாரதிதாசன் இங்கே தருகின்றார். மாணவர்களே, பல தடவைகளில் பரீட்சை வினாக்களாக இந்த அணிச்சிறப்புகள் தொடுக்கப்படுவது வழக்கமாக இருக்கின்றது. எனவே இந்த கவிதையிலும் அழகான அணிகள், அந்த அணிகளின் ஊடாக அருமையான கருத்துக்கள் எமக்கு பதிவு செய்யப்படுகின்றன. மானிடம் என்றொரு வாழ், அழகான உருவக அணி. மானிடம் என்றொரு வாழ், இங்கு மானிட சக்தி வாளாக உருவகப்படுத்தப்படுகின்றது. மனிதா, உனக்குள் இருக்கும் சக்தி வாழ் போன்றது. உனக்குள் இருக்கும் சக்தி வாழ். வாழ் கூறு போடும், பிரித்தெறியும், பிளக்கும். நீ வாழ், உன் சக்தி வாழ் என்கின்றார் பாரதிதாசன். சமத்துவ உச்சி உருவக அணிகளில் அடுத்ததாக சமத்துவ உச்சி. இங்கு சமத்துவ சிந்தனை உச்சியாக உருவகப்படுத்தப்படுகின்றது. சமத்துவ சிந்தனையை உச்சியாக உருவகப்படுத்துகின்றார். மானிடம் என்பது குன்று. அடுத்த உருவக அணி மானிட சக்தி குன்றாக, மலையாக உருவகப்படுத்தப்படுகின்றது. மானிட சக்தி மலையாக உருவகப்படுத்தப்படுகின்றது. பகுத்தறிவாம் விழி. இங்கு பகுத்தறிவு சிந்தனை விழியாக, அதாவது கண்ணாக உருவகப்படுத்தப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இந்த உருவக அணிகளை அழகாக இனங்கண்டு இவற்றை விளக்கி இந்த கவிதைக்குள்ளே இடம்பெறக்கூடிய, இந்த கவிதைக்குள்ளே முன்வைக்கக்கூடிய அந்த வினாக்களுக்கு அருமையாக விடை எழுதுவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மானிட சக்தி கவிதையின் எடுத்துரைப்பு முறைமை. அநேகமாக இன்று பரீட்சை வினாத்தாள்களிலே அனைத்து கவிதைகளோடும் சிறுகதைகளோடும் உரைநடை தொடர்களோடும் நாவல்களோடும் எடுத்துரைப்பு முறைமை என்கின்ற ஒரு வினா முக்கியமான ஒரு வினாவாக முன்வைக்கப்படுகின்றது. அழகாக இந்த கவிதையிலே நாம் அதனை பார்க்கலாம். மரபு கவிதை கட்டமைப்பினுள் நின்று கவிதையை நகர்த்தி செல்லுகின்றார். இந்த கவிதையை நாங்கள் பார்த்தால் எதுகை மோனை சந்த ஒழுங்கு பிசகாமல், வரி வரி கிரமங்கள் பிசகாமல் அந்த கவிதை நகர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மரபு கட்டமைப்பினுள் நின்று கவிதையை நகர்த்தி செல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கவிதையில் அடுத்த சிறப்பம்சம், இந்த கவிதையின் கவர்ச்சி தன்மையாக இருப்பது ஒருவரை முன்னிறுத்தி உரையாடுவது போல் கவிதையை நகர்த்தி செல்லுகின்றார். நீ கூறு, பாராய், அறிந்திருந்தால் எனக்கு கூறு, வானம் வசப்படும். ஒருவரை முன்னிறுத்தி கூறுவது போல் அந்த விடயத்தினை நாங்கள் பார்க்கலாம். அணிகளை கையாண்டு பொருள் தெளிவை ஏற்படுத்தி இருப்பது எடுத்துரைப்பு முறையின் அடுத்த அம்சமாக நாங்கள் குறிப்பிடக்கூடிய விடயமாக அமைகின்றது. உணர்ச்சி செறிவுடனும் ஓசை நயத்துடனும் கவிதையை அமைத்திருக்கின்றார். உணர்ச்சி பொங்கி வழிகின்றது. அவருடைய உள்ளத்திலே கிடந்த அணர்ச்சி. மானிடம் என்பது குன்று, மனித சக்திக்கு மேம்பட்ட சக்தி எதுவும் இல்லை. அவர் உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சி கவிஞன் பாடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வினா கேட்கும் உத்தி முறை. நீ கூறு, வாசகனையும் முன்னிலைப்படுத்தி முன்னாலே அவனுக்கு சொல்லுவது போன்ற ஒரு பாணியை இந்த கவிதையிலே பாரதிதாசன் பின்பற்றி இருப்பது எடுத்துரைப்பு முறையின் சிறப்பம்சமாக இருக்கின்றது. மைய கருத்தினை சுற்றியே அனைத்து விடயங்களையும் நகர்த்தி செல்லுகின்றார்.
உதாரணமாக, மானுடம் மகத்துவமானது, கடலை வசப்படுத்தியது, வானையும் வசப்படுத்தும். இச்சக்தியிலும் சிறந்தது வேறொன்று இல்லை. இச்சக்தியாலேயே உலகை பலரும் ஆள்கின்றனர். சக்தியில் நம்பிக்கை வைக்காதவனை அவனின் உயிரும் வெறுக்கும். இப்படி அவர் தன்னுடைய மைய கருத்துக்கு அமைவான விடயங்களையே கூறிச் செல்வதை நாம் பார்க்கலாம். எளிமையான சொற்பிரயோகங்களை கையாண்டு இந்த கவிதையை அவர் அழகுபடுத்தி இருக்கின்றார். கண்டதுண்டு வாழ்வுகொள் தம்பி, வசத்தில் அடைந்திட்ட மரக்கட்டை. எளிமையான சாதாரண பாவனை சொற்கள். இவற்றை அழகாக கையாண்டு அற்புத பொருளை அவற்றுக்குள்ளே புதைத்து இந்த கவிதையின் கருத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தி நிற்கின்றார் இந்த பாரதிதாசன். ஆம் மாணவர்களே, இந்த மானுட சக்தி என்ற மகாகவி பாரதிதாசனினுடைய இந்த கவிதையை நன்கு விளங்கிக் கொண்ட நாங்கள் இந்த கவிதைக்குள் இடம்பெறும் வினாக்கள் சிலவற்றுக்கு விடையளிப்பதற்கு முயற்சி செய்வோம். இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் பல் தேர்வு முறைமையிலிருந்து தெரிவு செய்கின்ற போது இந்த கவிதையின் பொருள் இன்னும் அழகாக உங்களுக்கு புரிந்து கொள்ளும். எனவே பொருளில் புரிதலை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி வினாக்களை நீங்களாகவே செய்து பாருங்கள். மானிட சக்தி மீது கவிஞர் கொண்ட நம்பிக்கையாக அமையாதது எது? மானிட சக்தியால் உலகை ஆள முடியும். மானிட சக்தியை பெற்றவர்களுக்கு உலகில் உள்ள அனைத்தும் அடிபணியும். மானிட சக்திக்கு நிகரானது வானின் சக்தி. வாழ்க்கையின் வெற்றி மானிட சக்தி. மானிட சக்தி வானையும் வசப்பட வைக்கும். இதற்குரிய விடையை நீங்களாகவே தேட முயற்சிக்கும் போது கவிதையின் பொருள் உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளும். இரண்டாவது வினா, மானிடம் என்பது புல்லோ அன்றி மரக்கட்டையை குறித்திட வந்திட்ட சொல்லோ? இத்தொடரில் புல், மரக்கட்டை என்ற சொற்களால் கவிஞர் கூற முற்படுவது பசுமை, உறுதி, அழகு, உணர்வற்ற நிலை, அற்பமானது, செயலற்று கிடப்பது, பசுமை, அறிவற்ற நிலை, இழிவு, உறுதி. மூன்றாவது வினா, மனிதத் தன்மையின் ஆற்றல்களை புகழ்ந்து மதிக்கத் தவறும் மனிதனை வானம் வசைபாடும், உயிர் வெறுக்கும், கடல் நகைக்கும், காடு சிரிக்கும், மலை தூற்றும். நான்காவது வினா, வானும் வசப்பட வைக்கும், இதில் வைத்திடும் நம்பிக்கை வாழ்வை பெருக்கும். இத்தொடரினூடாக கவிஞர் கூற முற்படுவது பொருளாதாரத்தால் வாழ்வை பெருக்கினால் வானத்திற்கும் செல்லலாம். வானத்திற்கு செல்வதே வாழ்வின் இலக்கு. வானத்தில் வைக்கும் நம்பிக்கையே வாழ்வை வளமுடையதாக்கும். வாழ்வில் செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டுமானால் வானத்திற்கு செல்ல வேண்டும். தன் சக்தி மீது தான் கொள்ளும் நம்பிக்கையே வாழ்வை செழிப்பாக்கும். வினா 5, ஏனையவற்றிலிருந்து மனிதனை வேறுபடுத்த அவனிடம் வாய்த்திருப்பது உயிர், தோள், விழி, பகுத்தறிவு, வல்லமை. வினா 6, மனிதத்தன்மையுள்ள மனிதனின் செயற்பாடாக அமைய வேண்டியது வாழ் வலிமை கொண்டு போரிட்டு உலகை வெற்றி கொள்ள வேண்டும், வானத்திற்கு சென்று புகழ் பெற வேண்டும், எண் திசையையும் அடக்கி ஆள வேண்டும், பகுத்தறிவு விழியை அகலத் திறந்து அனைத்தையும் சமத்துவத்துடன் நோக்க வேண்டும், இவ்வுலகத்தில் எண்ணற்ற கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து மேலும் ஒரு மாதிரி வினா. மேலும் இந்த கவிதையை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இதனையும் பயிற்சி செய்து பாருங்கள் மாணவர்களே. ஆனா பகுதிக்கு பொருத்தமான விடயத்தினை ஆவண்ணா பகுதியிலிருந்து தெரிந்தெடுத்து அதன் அருகே உள்ள கட்டத்தில் இலக்கத்தை இடுக. பகுதி ஆனா, பகுதி ஆவண்ணா. ஆனா பகுதியினுள் உள்ளடங்கும் விடயங்களாக மானிட சக்தி, புவி, வையகம், வாழ்வு, தோள், வாழ், தோள், வானம், புல், மரக்கட்டை, காடு, கடல், குன்று, விழி. ஆவண்ணா பகுதியினுள் இடம்பெறும் விடயங்களாக எல்லை காண முடியாதது, கைப்படுத்தக்கூடியது, உறுதியின் உறைவிடம், கடின உழைப்பின் முகவரி, அஞ்சச் செய்வது, துன்பத்தை தரவல்ல, ஆபத்தானது,
அனைத்தையும் நோக்குவது, நேர்வழி காட்டுவது, எல்லை காணக்கூடியது, மேல் நோக்கி இருப்பது, அனைத்திலும் மேலானது, அனைத்தையும் ஆளக்கூடியது, மனித சக்தியின் கட்டுப்பாட்டுக்குட்பட்டது, பரந்தது, பரந்து விரிந்தது, வசமாக்கக்கூடியது, வீரத்தின் அடையாளம், அச்சத்தை தரவல்லது, செயலற்றது, அசைவற்றது, அற்பமானது, இழிவின் அடையாளமாவது. இணைக்க வேண்டிய ஒழுங்குமுறை. இந்த கட்டத்தினுள் ஆவண்ணா பகுதியில் உள்ள விடயப்பரப்புகளை ஆனா பகுதியோடு பொருத்துவதாயின் இலக்கம் கட்டத்தினுள் இடப்பட வேண்டும் என்பதை தெரிந்து அதனை இணைத்து பாருங்கள். கவிதையின் பொருள் மேலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வினாப்பரப்பின் 3வது அம்சம், விரிவான வினாக்களுக்கு விடையெழுத முயலுங்கள். மாணவர்களே, இதுபோன்ற விரிவான வினாக்களுக்கு நீங்கள் பரீட்சைகளில் முகம் கொடுத்திருப்பீர்கள். அந்த வினாக்களுக்கும் விடை காண முயலும் போது மானுட சக்தியை முழுவதுமாக புரிந்து கொண்ட மாணவ சக்தி மிக்கவர்களாக நாங்கள் மாற முடியும். வினா 1. மானிட சக்தியை எண்ணி கவிஞர் கொள்ளும் கர்வத்தினை எடுத்துக்காட்டுகளுடன் முன்வைக்குக. வினா 2. மானிட சக்தி மீது கொள்ளும் நம்பிக்கையே வாழ்வில் அனைத்தையும் கைகூட வைக்கும் என்பதற்கு கவிஞர் முன்வைக்கும் எடுத்துக்காட்டுகள் எவை? வினா 3. பாரதிதாசனின் மானுட சக்தி என்ற இக்கவிதை மானுட ஆற்றலை சிறப்பிக்கும் ஆற்றினை விளக்குக. அன்புக்குரிய மாணவர்களே, இந்த காணொளியூடாக மானுட சக்தி என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் கவிதையை நன்கு புரிந்து விளங்கி பரீட்சைக்கு கவிதையினுள் இடம்பெறக்கூடிய வினாக்களுக்கு விடையெழுதக்கூடிய சிறப்பான தெளிவை இயலுமான அளவுக்கு உங்களுக்கு முன்வைத்திருப்பேன் என்ற திருப்தியோடு இந்த காணொளியிலிருந்து விடைபெற்று கொள்கின்றேன். எங்கெங்கு காணிலும் சக்தியடா, தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா, அங்கு தங்கும் வெளியில் கோடியண்டம், அந்த தாயின் கைப்பந்தென ஓடுமடா. பாவேந்தர் பாரதிதாசனை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி இந்த காணொளியினூடாக உங்களை சந்தித்தமையிட்டு உள்ளம் உவந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.